ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரண்மனை 4 திரைப்படம் 7வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையாம், 7வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையாம், அது மட்டும் இல்லாமல் கில்லி திரைப்படம் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, அரண்மனை 4 திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வசூலில் சக்கைப்படம் வந்து போட்டு வருது. அதாவது 6வது நாள் முடிவில் 38 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருந்தது. ஸோ தற்பொழுது 7வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதாவது 7வது நாளில் மட்டும் 1527 ஷோ வந்து போட்டிருக்காங்க. இதன் மூலம் 1,42,577 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 1,95,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்கு. இதுவரையும் அரண்மனை 4 திரைப்படம் 7வது நாள் முடிவில் 40 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருக்கு. கில்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 346 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 14,423 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 13,37,000 ரூபாய் வந்து கலெக்ஷன் இருக்கு. அதாவது அரண்மனை 4 திரைப்படம் இதுவரையும் 40 கோடியாம், கில்லி திரைப்படம் 36 கோடி வரை இந்த கலெக்ஷன் இருக்கு. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரண்மனை 4 திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க.